வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் அவர்களால் இந்த எமது நாட்டினுடைய தேசிய வேலைவாய்ப்பு கௌரவ அமைச்சர் மனுஷ நாணயக்கர் அவர்கள் தற்பொழுது எங்களுடைய பிரதான மண்டபத்தில் ஆரம்பிப்போம் திறமைசாலிகளுடன் இணைந்து இலங்கையை வெல்லுவோம் என்கின்ற துணிப்பொருளில் இடம்பெறுகின்ற இந்த நடமாடும் சேவையானது இன்று மன்னார் மக்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான रक्षा डिपार्टमेंट अध्यक्ष जनरल केजी चिन्नार किरिया विदेश सेवा नियुक्ति कार्यालयाचे नियोज्य सामान्य अधिकारी पीपी वीरशेखर महत्माद श्रीलंका विदेश सेवा नियुक्ति
ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். கௌரவ அமைச்சர் உங்களுக்கு கிட்ட வந்திருக்கின்றார். உண்மையிலே இவ்வாறான இளைஞர்களை ஊக்குவிக்கும், இளைஞர் யுவதிகளுக்கு வழிகாட்டும், அதேபோல எமது புலம்பெயர்ந்து எமக்காக எமது நாட்டுக்காக பல சேவைகளை செய்கின்ற எமது புலம்பெயர் தொழிலாளர்கள், புலம்பெயர் சமூகம் மற்றும் இந்த இளைஞர் யுவதிகளுக்கு மற்றும் அரச தொழிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஒரு தொழில் வழிகாட்டல்களை காட்டும் மற்றும் இந்த உழைப்பின் கண்ணியம் செயல் திட்டத்துக்கூடான கௌரவிப்புகள் என்று அதோடு சேர்ந்த எமது வெளிநாட்டிலிருந்து எமக்கு அந்நிய செலவாணிகளை கொட்டும் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்குரிய பாராட்டுகளுடன் சேர்ந்த அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கௌரவிப்புகள், இவ்வாறு பல ஒன்று சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நடமாடும் சேவை இங்கு நடைபெறுகின்றது. இதை உண்மையிலே எமது அமைச்சர் நான் முதலாவதாக அனுராபுரம் மாவட்டத்தில் ஆரம்பித்து இது 10வது நிகழ்வாக இன்று மன்னார் மாவட்டத்தில் இது நடைபெறுகின்றது. அந்த நிகழ்வை கொண்டு வந்து எமது இளைஞர் யுவதிகள் அதேபோல எமது மாவட்ட மக்களுக்கு பாரிய வழிகாட்டல்களும் இதன் மூலம் பல நன்மைகளை வழங்குவதற்காக இந்த நிகழ்வை எமது மாவட்டத்திற்கு 10வது நிகழ்வாக கொண்டு வந்த கௌரவ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அமைச்சர் அவர்களுக்கு கௌரவ மனுஷன் ஆணையக்கார் அவர்களுக்கு இந்த இடத்தில் முதலில் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இங்கு நாங்கள் கடந்த காலங்களில் பார்க்கலாம் எமது இந்த இது சம்பந்தமான எமக்கு போதிய அறிவுகள் இல்லாததனால் பலரிடம் நாங்கள் ஏமாந்திருக்கின்றோம், இன்னும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதுகளை நாங்கள் தவிர்க்கும் விதமாகவும் அதற்கு எவ்வாறான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நான் நினைக்கின்றேன். இந்த 2 நாள் நிகழ்வுகளில் கட்டாயம் இதற்குரிய சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அதே போல பொது மக்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்புகளுக்கு இதற்குரிய விளக்கங்கள் இங்கு தரப்படும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் இந்த பிராந்தியத்தில் இந்த நடமாடும் சேவையானது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மீது உண்மையில் மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிற அவர்களுக்குரிய ஒரு சிறந்த வழிகாட்டலை பொதுவாக தரும் என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் போரிய அறிவுகளை பெறுவதற்காகவும் அதே போல மற்றும் அரச தொழில்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரியும், எமது காரியாலயத்துக்கு வந்தால் கூடுதலாக அரச தொழில்கள் சம்பந்தமாக தான் எங்களிடம் விண்ணப்பிப்பார்கள். ஆனால் அதை விட குடும்பங்களுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கு வருமானங்களை கூட்டுவதற்குரிய தொழில் முயற்சிகள் எமது நாட்டிலே இருக்கின்றது. அதுகளை
வெளிநாடுகளுக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதனை தெளிவாக அறிகிறதோடு வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாடு செல்கின்றார்கள். போதிய ஒவ்வொரு துறையிலும் போதிய பயிற்சிகளை பெறாததால ஒரு சிறிய சம்பளத்திற்கு தான் செல்ல வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அதிலேயே அவர்களுடைய திறமைகளை இவர்களுக்கு எந்த திறமை எவ்வாறான பயிற்சிகளை வழங்கி அவர்களுடைய திறமைக்குரிய பயிற்சிகளை வழங்கினால் அதே அவர்களுடைய வருமானம் அதாவது சம்பளம் அந்த பாதியில் கொடுப்பனர்கள் கூடுதலாக பெற முடியும் என்பதனையும் இங்கு வழிகாட்டுறதோடு அந்த பயிற்சி நெறிகளையும் தந்து அதை அனுப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் எமது அமைச்சக்கூடாக அதாவது இந்த அமைச்சக்கூடாக கௌரவ அமைச்சர் அவர்கள் தெளிவாக செய்திருக்கின்றார்கள். இவ்வாறான சிறப்பான இந்த நடமாடும் சேவைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்து இன்று அந்த மாவட்டங்களில் பாரிய ஒரு விழிப்புணர்வுகள் வந்து உண்மையிலே இந்த மக்கள் போராட்டம் என்பது அவர்களுக்குரிய சரியான ஒரு வருமானங்களின்மை அவர்களுக்குரிய போதிய அறிவு இன்மைகளால் ஏற்படுறதுகளை தவிர்க்கும் விதமாக இளைஞர்களை ஒரு நேரான வழியில் கொண்டு செல்வதற்கும் இவ்வாறான செயல்பாடுகள் உண்மையிலே ஏனைய பகுதிகளில் சிறப்பாக நடைபெற்றிருப்பது போல் எமது பகுதியிலும் இதனால் சிறப்பாக நடைபெறும் என்று இங்கே நாங்கள் கூறிக்கொள்வதோடு தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் எமது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இங்கே கூறியது போல் அன்று அவரை நாங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் நாட்டில் ஏற்பட்ட போராட்டம் அதன் விளைவாக அதாவது குறிப்பாக சொல்றென்றால் கொரோனா தொற்று அதற்கு பொருளாதார தாக்கம் அந்த பொருளாதார தாக்கத்தோடு ஏற்பட்ட நாட்டுடைய போராட்டம் எல்லாம் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி பதவியிலிருந்து பாராளுமன்றத்தால் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் சகோதரர் மயூரன் சொன்னது போல பலரால எங்களுக்கெல்லாம் பல வகையான அச்சுறுத்தல். நீங்கள் இந்த ஜனாதிபதியோ ஆதரிக்கப் போகின்றீர்கள். இதை ஆதரித்து இந்த நாட்டுடைய கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த தாக்கம் மக்கள் பட்ட கஷ்டம் இந்த போலின் அதாவது ஒவ்வொரு எரிபொருளுக்கு போலின் ஒரு பக்கம் கேஸுக்கு ஒரு பக்கம் போலின் பணம் இருந்தும் பொருட்கள் எடுக்க இல்லாத அளவுக்கு தள்ளப்பட்டிருந்தது. அந்த நிலைமை மீண்டும் உச்சத்துக்கு கொண்டு போய் நாட்டு மக்கள் அனைவரையும் பட்டினி சாவா போட போறீர்கள் என்று எங்களிடம் கேட்டார்கள். நாங்கள் அந்த காலகட்டத்திலிருந்து துணிச்சலாக முடிவெடுத்தோம். நேரடியாக எங்கள் மாவட்டத்துக்கு எங்களுக்கு சில உபதேசங்கள் வழங்கப்பட்ட உபதேசம் என்றால் எமது ஆதரவாளர்களை கூறினார்கள், நீங்கள் இந்த ஜனாதிபதியை ஆதரித்து விட்டு எமது பகுதிக்கு வர வேண்டாம் என்று. நாங்கள் துணிச்சலாக முடிவெடுத்தோம். தற்பொழுது இந்த நிலைமையில் இந்த நாட்டுடைய இந்த பொருளாதார தாக்கத்தை ஓரளவு சீராக்கி நாட்டு மக்களுக்குரிய ஒரு அவருடைய பொருளாதாரம் முன்னேறி நாடு ஒரு சிறப்பான பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையும் என்ற ஒரு முழு நம்பிக்கையில் தான் இறைவனுடைய அந்த இறைவனிடத்தில் வைத்த நம்பிக்கையும் அதே போல அந்த நாங்கள் எவ்வாறு ஜனாதிபதி அவர்களிடமும் நம்பிக்கை வைத்து அவரை தெரிவு செய்தோமோ அதற்கேற்றாற்போல் இந்த நாடை இந்த நிலைமைக்கு கொண்டு இவ்வாறான நிகழ்வு வைப்பதற்கு அன்று நாங்கள் துணிஞ்சு எடுத்தோம். எங்களுடைய இறைவன் உதவியோடு அந்த முடிவும் இன்றைக்கு சரியாக அமைஞ்சிருக்கிறது என்பதனை நாங்கள் இங்கே கூறிக்கொள்ள வேண்டும். அவ்வாறான காலகட்டம் தான் உண்மையிலே கௌரவ அமைச்சரும் அதே மாதிரி கௌரவ அருண்பராண்ட அமைச்சர் அவர்களும் அதாவது சஜ்ஜபையிலிருந்து வந்தார்கள். ஏனைய நாங்கள் அனைவரும் ஆதரித்து இன்று ஒழுங்கான ஒரு ஜனாதிபதியை கொண்டு அது ஒரு தெளிவான நிலையில் இருக்கிறது என்பதனை நாங்கள் இங்கு உங்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டும். அதே போல் இங்கு கூறிக்கொண்டிருந்தால் இந்த நிகழ்ச்சி கூடாக எண்ணிக்கை சர்டிபிகேட்டுகள் வழங்கப்பட இருக்கின்றது, தொழில் வழிகாட்டல்கள் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல உழைப்பின் கண்ணியம்ங்கிற நிகழ்ச்சிகள், அதே போல ஸ்மார்ட் திறமைசாலிகளுக்குரிய கண்ணியங்கள் அவர்களுக்குரிய பயிற்சி நிலைகள், அதே போல உழைக்கும் வர்க்கத்துடைய குழந்தைகளுக்கான கல்வி பொருட்கள் கல்வி சார்ந்த உபகரணங்கள் என்று பல திட்டங்கள் இந்த 4 நாட்களும் வழங்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நினைக்கின்ற அதே போல தொழில் நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் செல்லையில்
அங்கு மக்கள் கேட்கிறது எங்களுக்குரிய அரசு தொழிலும் அதற்குரிய வெளிநாடு சம்பந்தமாகும். எங்களுக்கு ஜப்பான் போகணும், கொரியா போகணும், அப்படி ஒவ்வொரு நாடுகளை சொல்லல. அதற்குரிய ஒரு வழிகாட்டல் தான் இங்கே நடைபெறுகின்றது. நீங்கள் உங்களுடைய பல கிராமங்களிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் நீங்கள் இங்கு இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த உங்களுடைய கிராமங்களில் உள்ள இளைஞர் யுவதிகளும் அதே போல வெளிநாட்டுக்கு செல்ல உள்ள ஆர்வமானவர்கள் அவர்களுக்கு எடுத்துரைத்து இந்த நடமாடும் சேவையை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுடைய பதிவுகளை ஃபர்ஸ்ட்டுக்கு மேற்கொள்ள சொல்லுங்கள். அதன் பிறகு நாங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களுடன் கழித்து அந்தந்த அதற்குரிய சில நாடுகளுக்கு போவதற்கு அந்த நாட்டுடைய மொழியில் தேர்ச்சி அடைய வேண்டும். அப்போ அந்த மொழிக்குரிய பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. நான் வர்ற மாதம் அளவில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாவது வடமானத்துக்குரிய பயிற்சிக்குரிய ஒரு பயிற்சி நெறி ஆரம்பிப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு தேவைக்கேற்ற மாதிரி உங்களுடைய பதிவுகளை வைத்து தான் மாவட்டங்களுக்கு எங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படைகளில் உங்களுடைய செல்ல இருக்கின்றவர்கள் குறிப்பாக நான் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவுகளிலிருந்தும் ஒரு குறைந்தது ஒரு 5-10 பேராவது நீங்கள் கூடுதலாக பதிவு செய்யலாம். முதல் கட்டமாக அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவுகளையும் நீங்கள் பதிவை ஊக்குவீங்கள். இயன்ற அளவு குறைந்தது 5 பேருக்காவது வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்குரிய முயற்சிகளை இருக்கின்றன என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதோடு உங்களுக்கு குறிப்பாக சில விடயங்களை நாங்கள் பொதுவாக ஞாபகப்படுத்த வேண்டும். எமது கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்ததுக்கு பிறகு குறிப்பாக எமது பகுதிகளில் முக்கியமான விடயமாக ஃபாரஸ்டிலிருந்து காணிகளை விடுவிப்பது. அதே போல மக்கள் பல வருடங்களாக வாழ்கின்றார்கள், அவருக்கு காணி ஆவணங்கள் வழங்குவது. இவ்வாறான இந்த நிகழ்ச்சிகள் எங்களுக்கு கடந்த காலங்களில் பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்றது என்றால் எமது மாவட்டத்தில் ஏனைய பல விடயங்கள் இருக்கின்றது. நாங்கள் அதை உரிய எமது மாவட்டத்துக்கு வந்திருக்கும் பொழுது உரிய வீதத்தில் மேன்மேதங்கி ஜனாதிபதிகளும் எடுத்துக்கூடியதற்கிணங்க 1985ஆம் ஆண்டுக்கு பிறகு ஃபாரஸ்ட் கெசட் பண்ணினது. அது திக் ஃபாரஸ்ட் இல்லாட்டு நினைக்கிறேன். குறிப்பாக எமது மன்னார் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் அளவுக்கு விடுவிக்கல் கோரிக்கை நாங்கள் வழங்கப்பட்டு அது இன்று பரிசீலிக்கப்பட்டு விரைவாக இன்னும் ஓரிரு மாதங்களில் அது எது விடுவிக்கப்படுது எது விடுவிக்கப்படாது என்ற வந்ததுக்கு பிறகு நாங்கள் மேலும் மேலும் 85க்கு பிறகு கெசட் பண்ணது எல்லாத்தையும் விடுவிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்குரிய ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் எமது ஜனாதிபதி அவர்கள். அதே போல இந்த உரிமைங்கிற நிகழ்வு உரிமைங்கிற அந்த நிகழ்வுக்கூடாக காணி ஆவணங்களை வழங்குவதற்கு விரைவாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல குடும்பங்களுக்குரிய காணி ஆவணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக எமது ஆக பிரச்சனையாக இருந்தது எல்ஆர்சி காணிகள். எமது மாவட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் இருக்கின்றது. அந்த காணிகளை வழங்குவதில் பல பிரச்சனைகள். குறிப்பாக இங்கிட்ட நாங்கள் நினைக்கிறேன் இழுப்பக்கடவிலிருந்து அதே போல தலைமன்னார் வரைக்கும் கிட்டத்தட்ட 1100 குடும்பங்களுக்குரிய எல்ஆர்சி காணிக்குரிய ஆவணம் வழங்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அதுவும் மிகவும் காலதாமதமாக அடைந்து கொண்டிருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி கூட உரிமம் வழங்குகிற நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஜனாதிபதி அவர்களிடம் கதைத்து அந்த அவர்களுக்குரிய அந்த காணிக்குரிய ஆவணங்கள் கிட்டத்தட்ட இந்த 2-3 மாதங்களில் இந்த எல்ஆர்சி அதாவது பிரதேச செயலாளர்களுக்கு கூட அரச காணியில் வழங்குறது நடந்து கொண்டிருக்குது. எல்ஆர்சிகளுக்கு பாரிய ஒரு தாமதம். அதை நிவர்த்தி செஞ்சு இந்த 1100 ஆவணங்கள் குடும்பங்களுக்கு வழங்கக்கூடிய ஆவணங்களுக்கும் நாங்கள் தயாராகிவிட்டோம். இவ்வாறான பல வேலை திட்டங்கள். அப்போ அவர்கள் வந்ததுக்கு பிறகு மக்களுடைய சேவைக்காக அவ்வாறான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது எல்லாமே மக்களுக்காகத்தான். இது எல்லாமே மக்களுடைய தேவைகளை விரைவாக செய்யணும் என்ற ஜனாதிபதியுடைய இந்த நோக்கத்திற்கு அடிப்படையில் தான் நடைபெறுகின்றது. அந்த அடிப்படையில் தான் நான் நினைக்கின்றேன் இந்த நடமாடும் சேவையை இந்த அமைச்சர் அவர்கள் கொண்டு அந்த மக்கள் பயன்பெறும் விதத்தில் இங்கு எமக்கு தந்திருக்கின்றார்கள் என்ற இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில்
இவ்வாறான மக்கள் பயன்பெறக்கூடிய இவ்வாறான நல்ல திட்டங்களை எமது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருந்த காலங்களிலும் செய்யப்பட்டுச்சு. ஆனால் அந்த அதாவது என்ன நல்ல விடயங்கள் செய்தாலும் அது மக்களுக்கு செல்ற வீதம் குறைவு. அதை விட இந்த ஏனைய அரசியல் தரப்புகளால் பண்ணப்படுற விமர்சனங்களை மக்கள் எடுத்துக்கொண்டு அந்த அவர்களுடைய செயல்பாட்டுக்கு பூர்ண ஆதரவு கடந்த காலங்களில் வழங்கப்படவில்லை. இனி வரும் காலங்களில் அவர்களுடைய இந்த செயல்பாடுகளும் நாங்கள் யாரை இப்படி கடந்த காலங்களில் பார்க்கறதை விட இப்பொழுது எமது மக்களுக்குரிய தேவை அபிவிருத்தக்கூடிய உரிமை. தனியாக உரிமைங்கிறத விட அபிவிருத்தியும் ஒரு பக்கம் நடக்கணும், உரிமையும் நாங்கள் எமது உரிமைகளையும் ஒரு பக்கம் பெறணும் என்ற அடிப்படைகளில் உங்களுக்கு தெரியும் மாவட்டங்களுக்குரிய டிசிபி ஃபண்டாக எமது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல மில்லியன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இங்கு ஆளும் தரப்பு எதிர்தரப்பு என்று பார்க்காமல் அனைவருக்கும் டிசிபி ஃபண்ட் எமது ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அனைவருமே இங்கே ஆளும் தரப்பு தான். ஆனால் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு நாங்கள் அவர்களை காண முடியவில்லை. மாவட்டத்தில் ஒரு நிலைமை, அங்கே நாங்கள் எங்கள் மத்தியில் ஜனாதிபதியிடம் ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றது. எதிர்காலங்களில் அவைகளை நாங்கள் அதாவது எமது ஜனாதிபதியுடைய நிலைமைகளை நாங்கள் புரிந்து ஜனாதிபதியுடைய சேவைகளை துணிந்து அதாவது மாவட்டத்தில் நாங்கள் பயந்தும் மத்தியில் நாங்கள் ஜனாதிபதியில் இருக்கிற மாதிரி காட்டாமல் துணிந்து மாவட்டத்திலும் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுடன் இருக்கின்றோம் என்பதனை காட்டுவதற்குரிய முறைகளில் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் அவர்களை இங்கே விரும்பி அவர்களை கூப்பின்றோம். ஒன்றாக சேர்ந்து எமது மாவட்டத்துக்குரிய அபிவிருத்திகளை நாங்கள் கட்டி எழுப்பதற்கு நாங்கள் மாவட்டத்திலும் ஜனாதிபதி அவர்களுடன் இருக்கின்றோம் என்பதனை காட்டும் விதமாக எமது செயல்பாடுகளை செய்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒரு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் இந்த இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வு அதாவது இந்த விழா அனைவரும்